சாந்தி சிஸ்டர். குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு அவிக்த முரளி புதுசு பார்க்குறோம். 2/7/1970 அமைதி சக்தியின் பிரயோகம். ஸோ இதுல இன்னும் நிறைய ரகசியம் சொல்லியிருப்பாரு. அது பார்க்கலாம் சிஸ்டர். அது பாருங்க. அன்பு மற்றும் சக்தியின் ரூபமாக தன்னை உணர்கின்றீர்களா? சக்திகளின் காரியம் என்னவாக இருக்கும் என்று தெரியுமா? சக்திகளுக்கு முக்கியமாக 2 குணங்கள் பாடப்படுகின்றன. அவைகள் எது? உங்களது நினைவு சின்னத்தில் விசேஷமாக என்ன காண்கின்றனர்? சக்திகளின் மூர்த்தியில் முக்கியமாக என்ன விசேஷம் இருக்கும்? சுயம் சக்திகளாக இருக்கிறீர்கள் மற்றும் தனது விசேஷதாவை அறியாமல் இருக்கின்றீர்கள். சக்திகளின் விசேஷதா என்னவெனில், எந்த அளவிற்கு அன்பான மூர்த்திகளாக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு சம்ஹார மூர்த்திகளாகவும் இருப்பர். சக்திகளின் கண்கள் எப்பொழுதும் அன்பானதாக இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு அன்பான மூர்த்திகளாக உள்ளனரோ அந்த அளவுக்கு சக்தி ரூபமாகவும் இருப்பர். ஒரு வினாடியில் யாரையும் அன்பான மூர்த்திகளாக ஆக்கவும் முடியும். ஒரே வினாடியில் யாரையும் விநாசமும் செய்ய முடியும். ஆக இப்படிப்பட்ட 2 குணங்களையும் தனக்குள் பார்க்கிறார்களா? 2 குணங்களும் பிரத்யக்ஷ ரூபத்தில் இருக்கின்றதா அல்லது குப்தமாக இருக்கின்றதா? அன்பான ரூபம் வெளிப்படையாகவும் சக்தி ரூபம் ரகசியமாகவும் இருக்கிறது. பிறகு அந்த பயங்கர ரூபத்தை எப்போது வெளிப்படுத்தப் போகிறீர்கள் தெரியுமா? இன்றைய நாட்களில் பாப்தாதா விசேஷமாக என்ன ஸ்லோகன் கொடுக்கின்றார்? எப்பொழுது என்பது கிடையாது, ஆனால் இப்பொழுது செய்ய வேண்டும். எப்பொழுது என்ற சப்தம் பலவீனமானவர்கள் பேசுவார்கள். தைரியம் நிறைந்த சக்திகள் எப்பொழுது என்று கூறுவார்கள். இப்பொழுது என்று கூறுவார்கள். நீங்கள் சுயம் அழிவற்றவர்களாக இருக்கின்றீர்கள். அதுபோல இந்த மாயையில் மாட்டிக்கொண்டு விநாசம் ஆவது என்பது அவர்களால் முடியாத காரியமாகும். அழிவற்றவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மாயையின் எந்த அலைகளிலும் வருவதும் முடியாத காரியமாகும். பாப்தாதாவிற்கு கூறுவது போன்று அழிவற்ற நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாயையின் எந்த சொரூபத்திற்கும் அடிமையாவது என்பது முடியாத காரியமாகும். யார் சுயம் அடிமைத்தனத்தில் வந்து விடுகிறார்களோ அவர்களின் முன்பு மற்றவர்கள் எப்படி தலை வணங்குவார்கள்? சரி, ஓகே சிஸ்டர். முழு இப்ப உலகை இதுல பாத்தீங்கன்னா 2 சொரூபமா பாபா இருக்கு சொல்றார். அது போன முரளியிலே சொல்லியிருந்தார். எந்த அளவுக்கு அன்பா இருக்குங்களோ அந்த அளவுக்கு சக்தி ஸ்வரூபமா இருக்கணும். அதான் காளி ஸ்வரூபம் சொன்னார் இல்லையா? காளி இதுல நீங்க காளியாகவும் இருக்கணும், பற்ற விடுறதுல அப்படிங்கிறார். ஸோ இப்பவும் அதே அர்த்தத்துல தான் சொல்றாரு. 2 சொரூபமாக உங்களை உணர்றீங்களா? ஒரு பக்கம் அன்பாவும் இருக்கணும், அதே நேரத்துல சக்தி ஸ்வரூபம்னாலே விலகி இருக்கிறதும் இல்லையா? நல்லா அன்பா பேசும், அடுத்த செகண்டே அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாம இருக்கும். கடவுளை எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கு காரணமே, எல்லாரும் என் கடவுள் தான் சொல்றாங்க. கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், இந்துக்கள் எல்லாருமே. மத்ததெல்லாம் ஒத்து வரல. ஆனா கடவுள்ன்ற விஷயத்துல மட்டும் எங்க கடவுள், எங்க கடவுள்ன்றாங்க. ஏன்னா, கடவுளுக்கு எல்லாரையும் பிடிக்குது. அதே நேரத்துல எல்லார்கிட்டருந்தும் விலகியும் இருக்கிறார். தனிப்பட்ட ஒருத்தருக்குன்னு அவரு இருக்கிறது கிடையாது. அப்படி இருந்தா மட்டும்தான் ஒரு நீதியுள்ள தேவனாக இருக்க முடியும். நம்மளுமே அதே மாதிரி தான். உலகத்துல உள்ள எல்லாருக்கும் சக்தி கொடுக்கணும்னா, நமக்கு பிரியமானவர்களுக்கும் சக்தி கொடுக்கணும். நம்ம பிரியமானவர்கள் வாழ்க்கையை அழித்தவர்களுக்கும் சக்தி கொடுக்கணும். அப்ப பிரியமானவர்கள் மேல நமக்கு தனிப்பட்ட பிரியம் இருந்தா நம்ம எப்படி கொடுப்போம்? கொடுக்க மாட்டோம். அந்த ஒரு ஒப்பீனியன் வந்துரும். சோ அது இருக்கக்கூடாதுன்றாரு. ஏன்னா சக்திகளுடைய கடமை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க சக்தி இல்லையா? நீ சக்தியா இருந்துட்டு சக்தியை பற்றியே தெரியலன்னா என்ன சொல்றது? 2 குணங்கள் முக்கியமாக சொல்லப்பட்டு இருக்குது. அது என்னன்னா, எந்த அளவுக்கு அன்பு மூர்த்தியோ அந்த அளவுக்கு சம்ஹார மூர்த்தி. அதான் இல்லையா? அப்படியே பார்வதி தேவி அவ்வளவு சாந்த ஸ்வரூபமா இருப்பாங்க. அப்படியே காளி ரூபம் எடுத்து அப்படியே வேற மாதிரி ஆயிடுவாங்க. இல்லையா? அந்த மாதிரி சம்ஹார மூர்த்தி, அதாவது அழிக்கிற மூர்த்தியாகவும் ஆகுறாங்க. இங்க அழிக்கிறதுன்றது டக்குன்னு அழிக்கிறது தான். சக்திகளுடைய கண்கள் எப்பவுமே அந்த அன்பு இருக்கும் இல்லையா? அந்த கருணையின் உள்ளம் கொண்டவளே கருமாரி அம்மான்றத அந்த கண்ண வச்சுதான் சொல்றாங்க. கையெல்லாம் பார்த்தா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா கையில அவ்வளவு ஆயுதங்கள் இருக்கும். இல்லையா? உயிரை பறிக்கிற ஆயுதங்கள் இருக்கும். எந்த அளவுக்கு அன்பு மூர்த்தியா இருக்கிறாங்களோ
அந்த அளவுக்கு பயங்கர ரூபமும் இருக்குது. ஒரு வினாடியில யாரையுமே அன்பு மூர்த்தியாக ஆக்க முடியும். ஆக்சுவலா இதோடைய நினைவாக இந்த திருநெல்வேலி சைடு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ கருப்பண்ணசாமின்ட்டு வந்து குறி சொல்ற மாரி பேசுவாங்க. அவங்க அன்பா பேசுவாங்க. ஆனா அவங்க கையில கத்தி இருக்கும். கிட்ட போகவே பயமா இருக்கும். அ கத்தி வச்சு சீல் வச்சுட்டு அப்படியே ஆக்ரோஷமா வருவாங்க. ஆனா அவங்க கிட்ட பேசும்போது, அது ஒரு அன்பு கலந்த அந்த 2ம் இருக்கிற ரூபம் இருக்கும் அங்க. நம்மளுடைய நினைவ அவங்க அழகா வெளிப்படுத்துறாங்க. சோ ஒரு வினாடியில ஒருத்தர அன்பு மூர்த்தியாகவும் ஆக்க முடியும். அடுத்த செகண்ட் அவங்கள விநாசமும் செய்ய முடியும். அன்பை கொடுத்து அவங்கள அன்பானவரா மாத்திட்டு, ஒரு செகண்ட்ல அவங்கள முழிச்சுட்டு வெளில வந்துர்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? புத்தியினால அதைப் பற்றி எந்த சிந்தனையும் கிடையாது. அப்படி ஆயிடுறது. சோ அப்ப ஒரு வினாடியில யார வேணாலும் அவங்களால அழிக்க முடியும். இதோடைய நினைவு தான் இந்த பரசுராம எல்லாரையும் வெட்டுறா மாரி காட்டுறாங்க. சொந்த அம்மாவையே வெட்டுறா மாரிலாம் காட்டுறாங்க. இல்ல பார்க்கிறவங்கள எல்லாம் வெட்டுறாங்கன்னா, சத்திரியர்கள் எல்லாம் வெட்டுறாரு அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இங்க பாபா குழந்தைகள் இப்ப முன்னேறிட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் சத்திரியர் இல்லையா சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சா சத்திரியர் தான். அதுக்கப்புறம் தேவதை. அப்ப சத்திரிய குணம் தான் அந்த பற்று. அதையெல்லாம் வெட்டிட்டு போயிட்டே இருக்குது. ஆ அதனால 2 குணத்தையும் உங்ககிட்ட பார்க்கிறீங்களா? 2 குணமும் பிரத்யட்சமான ரூபத்துல இருக்குதா? அல்லது குப்தமான ரூபத்துல இருக்கா? ஏன்னா, இது ஒரு முக்கியமான விஷயம். ஆ இதனாலே மாட்டிக்குவாங்க. ஒரு அன்புல போய் மாட்டிக்கிட்டு கர்ணன் தான் அதுக்கு சிறந்த உதாரணம். இல்லையா? கர்ணன் அன்புல சிக்கிட்டு அவனால அதுலருந்து வெளியில வர முடியல. அதே கர்ணன் கிட்ட பாண்டவர்களும் சாரி அதே துரியோதனன் கிட்ட பாண்டவர்களும் அன்பா தான் இருக்கிறாங்க. ஆ பாண்டவர்களுடைய அம்மா குந்தி தேவியும் அன்பா தான் இருக்கிறாங்க. ஆனா டக் டக்குன்னு விலகுறாங்க. இவரு விலகாம போய் மாட்டிக்கிறாரு. காரணம் அந்த சம்ஹார குணம் இல்ல. அதான் அங்க பிரச்சனை. ஆ அப்ப 2 குணமும் வெளிப்படையா இருக்குதா? அல்லது மறைஞ்சு இருக்குதா? அன்பு மட்டும் தான் வெளிப்படையா இருக்குது. சக்தி ரூபம் மறைவா இருக்குதா? அப்ப எப்ப அந்த சக்தி ரூபம், அந்த பயங்கர ரூபத்த வெளிப்படுத்துவீங்க? ஏன்னா, பாபாவுடைய விசேஷமான ஸ்லோகனே எப்ப இல்ல, இப்ப. இல்லையா? ஒரு பாட்டு ஒண்ணு வருமே, இப்ப இல்லன்னா எப்பன்ட்டு. அது நமக்கு தான் அது கரெக்ட்டா. இல்லையா? இப்பவே பண்ணா தான் உண்டு. இப்ப இல்லன்னா எப்பவுமே கிடையாது. அது ரொம்ப முக்கியம். எது பண்ணாலும் இப்பவே பண்ணிடுங்க. அதனால பலகீனமானவர்களுடைய வார்த்தைன்றாரு. எப்பவாச்சும் பண்ணலாம் அப்படிங்கிறது. தைரியமான சக்திகள்னா என்ன சொல்லுவாங்க? இப்பவே பண்றோம். இப்ப உடனடியா பண்றோம். இல்லையா? பிள்ளையார் அந்த கழுத்த அறுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? 1 செகண்ட் தான். அப்படின்னா 1 செகண்ட்ல தன்னை பலியாக்குனாருன்னு அர்த்தம். அதுல சிவன் அறுத்தாருன்னு காட்டுறாங்க. பட் என்னன்னா தன்னைத்தான் 1 செகண்ட்ல பலியாக்குனார். ஆனா முருகன் வந்து அவ்வளோ கஷ்டம். ஆ அப்பா கிட்டயே போகவே மாட்டாரு. நான் அந்த கார்த்திகை பெண்கள விட்டு வரவே மாட்டேன்னுவாரு. சோ அப்ப அதுதான் டிஃபரன்ஸ் 2 பேருக்கும். அப்ப பார்த்துக்கலாம் எப்பயாச்சும் அப்படிங்கிறதெல்லாம் பலவீனமானவர்களுடைய வார்த்தை. எப்படி ஆத்மாவாகிய நீங்க அழிவற்றவர்கள் இல்லையா? நிலையா ஆத்மா ஆத்மாவா தானே இருக்கும். அந்த மாதிரி நீங்க வந்து மாயை கிட்ட சிக்கி விநாசமாகுறது நடக்க முடியாத காரியம்ன்ற. நிரந்தரமாக அப்படி நீங்க சிக்கவே மாட்டீங்கன்ற. எப்படி ஆத்மா அழியாததோ, அதே மாதிரி உங்களுடைய குணமும், மாயை வென்ற குணமும் அழிவற்றதாக இருக்கும். மாயை கிட்ட சிக்கிறதுன்றது நடக்க முடியாதுன்ற. அதுதான் சம்ஹார மூர்த்தி. நம்ம மேல. ம். அப்ப யார அழிக்க முடியாதவராக இருக்கிறாங்களோ, அவங்கள மாயை அலைகழிக்க முடியாது. எந்த அலையிலும் அவங்க சிக்க மாட்டாங்க. மாயையின் எந்த அலையிலும். அந்த ஒரு ஏதோ ஒரு போட்டி இருக்குது. ஸ்கேட்டிங்கோ ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த கடல் அலையிலேயே அப்படியே போவாங்க. அந்த அலை வரும்போது எகிறி குச்சி, எகிறி குச்சி, எகிறி குச்சி அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அப்ப அலையில இவங்க சிக்க மாட்டாங்க. எப்படி கடவுள பத்தி என்ன சொல்றாங்க? கடவுளால முடியாதது எதுவுமே கிடையாதுன்றாங்க இல்லையா? அந்த மாதிரி தான்
மாயை மாயையுடைய எந்த சொரூபத்துக்கும் வளைஞ்சு கொடுக்கிறது அப்படிங்கிறது அழிவற்ற இந்த உயர்ந்த ஸ்திதியில இருக்கிறவங்களுக்கு நடக்க முடியாத காரியம்ன்ற. கடவுளை யாரும் எதுவும் பண்ண முடியாது எப்படி உண்மையோ, அந்த மாரி இந்த மாரி பக்காவா இருக்கிறவங்கள மாயை எதுவும் பண்ண முடியாது. மாயைக்கு அவங்க வளைஞ்சு கொடுத்து போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒருவேளை நீங்களே மாயைகிட்ட வளைஞ்சு கொடுக்குறீங்கன்னா, மத்தவங்க எப்படி உங்களுக்கு வளைஞ்சு கொடுத்து தலை வணங்குவாங்க? எவ்வளவு சூப்பரான விஷயம் இல்லையா? எப்பவுமே அஞ்ஞானத்துக்குள்ள தன்னுடைய தலைவன் கெத்தா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அவரு வளைஞ்சு கொடுத்தாருன்னா மத்தவங்க கேலி பண்ணுவாங்க. பாரு உங்க ஆளே போய் அவங்க கால்ல விழுந்துட்டு வந்தாரு பாரு, அப்படின்னு நக்கல் பண்ணுவாங்க. சோ முழு உலகத்தையும் உங்க முன்னாடி தலை வணங்க வைக்கிறவங்க தானே நீங்க. அப்ப முதல்ல மாயையை தலை வணங்க வைக்கணும். இல்லையா? ஒண்ணு நீங்க மாயைக்கு தலை வணங்குவீங்க, இல்ல மாயை உங்களுக்கு தலை வணங்கும். மாயை தலை வணங்க வைக்கணும். பெண் சிங்கங்கள் நீங்க, சக்திகள் நீங்க. உங்களுடைய ஒரு சங்கல்பம் கூட அதிலிருந்து படிங்க சிஸ்டர். பெண் சிங்கங்கள். சிங்கத்தை போன்ற சக்திகளின் ஒரு எண்ணமும் அல்லது ஒரு பேச்சும் வீணாக முடியாது. எதை கூறுகின்றார்களோ அதனை செய்வார்கள். சங்கல்பம் மற்றும் செயலில் வித்தியாசம் இருக்காது. ஏனெனில் சங்கல்பமும் வாழ்க்கையில் விலைமதிப்பற்ற பொக்கிஷமாகும். ஸ்தூல பொக்கிஷங்களை வீணாக்குவது கிடையாது. அதுபோன்று 2 குணங்களும் பிரத்யக்ஷ ரூபத்தில் இருக்கக்கூடிய சிவசக்திகளின் ஒரு சங்கல்பம் கூட வீணாவது கிடையாது. ஒவ்வொரு சங்கல்பத்தின் மூலம் சுயத்திற்கும் மற்றும் அனைவருக்கும் நன்மை ஏற்படுகிறது. ஒரு வினாடியில் ஒரே சங்கல்பத்தின் மூலமாகவும் நன்மை செய்ய முடியும். ஆகையால் அதனால்தான் சக்திகளை கல்யாணி என்று கூறுகின்றனர். பாப்தாதா கல்யாண்காரியாக இருப்பது போன்று குழந்தைகளும் கல்யாணக்காரி என்ற பெயரில் பிரசித்தமாக இருக்கின்றீர்கள். இப்பொழுது அந்த அளவுக்கு கணக்கு பார்க்க வேண்டும். அவ்வளவு நேரங்களில் எனது எவ்வளவு எண்ணங்கள் வெற்றி அடைந்ததாக ஆனது மற்றும் எவ்வளவு வெற்றி அடையாமல் இருந்தன. ஒரு இடத்தில் அமர்ந்து தங்களது ஆயுதத்தின் மூலம் ஒரு வினாடியில் எங்கு வேண்டுமானாலும் விநாசம் செய்யும் அளவிற்கு இன்றைய நாட்களில் விஞ்ஞானம் மிகவும் முன்னேறி இருக்கிறது. ஆக சக்திகளாலும் இந்த அமைதி பலத்தின் மூலம் எங்கு அமர்ந்திருந்தாலும் ஒரு வினாடியில் காரியம் செய்ய முடியாதா? அவர்கள் எங்கும் செல்ல வேண்டிய அல்லது வரவேண்டிய அவசியம் இல்லை. தனது தூய எண்ணங்களின் மூலம் ஆத்மாக்களை கவர்ந்தெழுத்து முன்னால் கொண்டு வருவர். முயற்சி செய்ய வேண்டிய அவசியமில்லை. இப்பொழுது இப்படிப்பட்ட பிரபாவத்தை பார்ப்பீர்கள். நீங்கள் அம்பை அப்படி தொடுக்க வேண்டும். அதாவது அம்புடன் அந்த பறவை வந்துவிட வேண்டும் என்று சாகாரத்தில் கூறிக்கொண்டு வந்தார். இது தங்களது மனோபலத்தின் மூலமாக தான் ஏற்படும். பாபா பெண் சிங்கங்கள். சோ இங்க தைரியம்ன்றது மாயை கிட்ட கொஞ்சம் கூட சிக்காம இருக்கிறது. எண்ணத்தின் அளவுல கூடன்னு. இப்ப எண்ணத்தின் அளவுல அப்படின்னா, இந்த சக்திசாலியான எண்ணங்களை தவிர ஏதோ ஒரு எண்ணத்தை உருவாக்குனாலே மாயை கிட்ட மாட்டிக்கிட்டோம்னு தான் அர்த்தம். அததான் சொல்றாரு. உங்களுடைய ஒரு சங்கல்பம் கூட வீணாக போக முடியாது. என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சாங்க. என்ன நினைச்சாங்களோ அதை சொன்னாங்க, அதை செஞ்சாங்க. இத இப்ப கூட சமீபமா ஒரு அரசியல்வாதி எதை செய்யறோமோ அததான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சோ அந்த மாதிரி அப்ப என்னன்னா 3மே ஒரே விஷயம். எண்ணம், சொல், செயல் 3ம் ஒண்ணாவே இருக்கணும். ஒண்ணாவே இருக்கணும்னு அர்த்தம் அப்படின்னா, ஒரு செயலை செய்யறதுக்கு நமக்கு டைம் எடுக்கும். அத சொல்றதுக்கு அந்த அளவுக்கு டைம் எடுக்காது. அதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா நினைக்கிறதுக்கு டைமே எடுக்காது. 1 செகண்ட்ல நினைச்சுட்டு போயிடலாம். இல்லையா? அப்ப அதனால தான் நெறைய எண்ணங்கள் வருது. ஏன்னா அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அது பாட்டுக்கு வந்துகிட்டு கிடக்குது. அததான் வரக்கூடாதுன்றார். அப்ப அந்த ஒரே எண்ணத்திலே நிலைச்சு இருக்கணும். அப்ப அது நடக்கும்ன்றார். இதோடைய நினைவு தான் அவங்க ஒரே மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லி உரு ஏத்துறதுன்னு சொல்றாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி விஷயம் தான் இங்க. அவங்களுடைய அப்ப ஒரு வார்த்தை கூட வீணாகாது. ஒரு சங்கல்பம் கூட வீணாகாதுன்னா என்ன அர்த்தம்னா,
எத நெனச்சாங்களோ, அத தான் சொன்னாங்க. அத தான் செஞ்சாங்க. அப்ப அவங்களுடைய எண்ணத்திற்கும், செயலுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாதுன்று. எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? ஏன்னா, பிராமண வாழ்க்கையில மிக உயர்ந்த கஜானாவே சங்கல்பம் தான். அந்த சங்கல்பத்த மாத்துறதுக்கு தான் பாபா ஞானத்தையே குடுக்குறாரு. இல்லையா? அந்த எண்ணம் சரியாயிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். அதனால விலைமதிப்பற்ற கஜானா. நம்ம அந்த அந்த கஜானாவ இழந்ததுனால தான் எல்லாத்தையும் இழந்தோம். இப்ப ஸ்தூல கஜானாக்கள நீங்க வீணாக்குறது கிடையாது. அதே மாரி சிவசக்திகளின் மூர்த்தியில கூட, அதாவது நம்ம சிலையில 2 குணங்கள் வெளிப்படையான ரூபத்துல தெரியுது. அன்பு மற்றும் அந்த சம்ஹார மூர்த்தி பயங்கர ரூபம். காரணம் என்னன்னா, அவங்களுடைய ஒரு அப்ப என்ன அர்த்தம்? அன்பா இருக்கிறாங்க. அந்த தேவையற்ற எண்ணத்த அந்த நேரத்திலே அழிச்சிடவும் செஞ்சுர்றாங்க. அவங்களுடைய ஒரு சங்கல்பம் கூட வீணாகுறது கிடையாது. இப்ப இந்த சண்டே முரளியில கூட சொல்லியிருந்தாரு. ஒருத்தர வந்து அவங்க தப்பு பண்றத பார்த்தாலும் சரி, கேட்டாலும் சரி, அந்த செகண்டே மைண்ட்ல அத அழிச்சிடணும். அந்த ஆன்மீக பார்வை மட்டும் தான் பார்க்கணும். சுபமான எண்ணம் மட்டும் தான் வரணுன்றது. அதான் சம்ஹார மூர்த்தின்றது. அப்ப அவசரப்பட்டு வீண் எண்ணத்த உருவாக்கிடாதீங்கன்றார். அப்ப அவங்களுடைய ஒரு சங்கல்பம் கூட வீணாகுறது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு சங்கல்பம் மூலமாகவும் அவங்க தனக்கும் நன்மை செய்ய முடியும், மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய முடியும். அப்படியே ஆப்போசிட். வீண் எண்ணத்தின் மூலம் தனக்கும் கெடுதல் செஞ்சுக்க முடியும், மத்தவங்களுக்கும் கெடுதல் செஞ்சுக்க முடியும். அது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு சாக்கார முரளியில அ அ அவ்யக்த இஷாரால பாபா சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆ இப்ப வந்து நீங்க அமைதியாவே இருந்தாலும், சுத்தி இருக்கிறவங்களுடைய அந்த அசாந்தியின் அதிர்வலைகள் உங்கள அமைதியா இருக்க விடாது. அப்ப தொடர்ந்து அமைதியின் அதிர்வலைகள நீங்க குடுத்துக்கிட்டே இருக்கணும்னுவாரு. அப்ப அந்த எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால தான் சொல்றாரு. அந்த சக்திசாலியான எண்ணங்கள் மூலமா தான் உங்களுக்கும் நன்மை, மத்தவங்களுக்கும் நன்மை. அப்ப அந்த சக்திசாலியான எண்ணத்த மட்டும் உருவாக்கணும். சத்தியுகத்துல என்னுடைய எண்ணம் எப்படி இருக்கணுமோ, அத இப்ப தான் உருவாக்கணும். ஏன்னா, அதை விட இது உயர்ந்த யுகம்னா, அதை விட அந்த எண்ணத்த இப்ப நீங்க அதிகமா உருவாக்கி இருந்தா தான் இது உயர்ந்த யுகம். அப்பதான் நம்ம அந்த யுகத்துல இருக்கிறோம்னு அர்த்தம். சங்கம் யுகத்துல. அதனால ஒரு வினாடியில ஒரே சங்கல்பத்துல கூட உங்களால நன்மை செய்ய முடியும். அந்த சங்கல்பம் கலப்படம் இல்லாம இருக்கணும். இது நடக்கணும்ன்னும் போதே ஒட்டிக்கிட்டே இது நடக்குமான்ற எண்ணம் வந்துச்சுன்னா நடக்காது. கண்டிப்பா அது அப்பதான் நடக்கிறதெல்லாம் டக்கு டக்குன்னு அததான் இயேசு வந்து கடுகளவு நிச்சய புத்தியோட ஒரு மலை பேர்ந்து போனா போயிடும்ன்னுவார். அது இந்த சங்கல்பத்தின் சக்தி அது. ஆ அதனால ஒரே சங்கல்பத்துல கூட நன்மை செய்ய முடியும். ஒரு செகண்ட்ல. அப்ப அந்த அளவுக்கு அ ஆத்ம சக்திசாலியா இருக்கணும். சக்திசாலினாலே வீண் விஷயங்கள் இல்லாம இருக்குது. வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப அத நெனச்சு பார்க்கணும். இதெல்லாம் ஆகும்போது எப்படி இருக்கும்? அந்த கடைசி நேரத்துல அப்படி உங்க கிட்ட வந்தோனே ஒருத்தர் முக்தி அடையணும்னு நெனச்ச உடனே டக்குனு ஆத்மா மேல போகுதுன்னா, அது என்ன மாரி பவர்ஃபுல்லானது. அத நெனச்சு பார்க்கணும். நான் அது அது அதுக்காக இந்த பயிற்சி பண்றேன்னு அத நெனச்சு நெனச்சு பண்ணணும். அதான் இலக்கு. அதனால தான் சக்திகளை கல்யாணின்றாங்க. கல்யாணி அப்படின்னாலே நன்மை செய்யக்கூடியவங்கன்னு அர்த்தம். எப்படி பாபாவ கல்யாணக்காரின்னு சொல்றோமோ, அதே மாரி குழந்தைங்களும் கல்யாணக்காரி தானே! அதுவும் அதனால தான் இந்து மதத்துல இத்தனை தெய்வங்கள். கடவுளுக்கு ஈக்குவலா இவங்களும் நன்மை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால. அதனால இப்ப வந்து அவ்வளவு கணக்கு வைக்கணும். அதாவது கணக்கு பார்க்கணும். அந்த ஸ்டேஜ்க்கு நான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறேனா? இப்ப இந்த ஸ்பீட்ல போனா அந்த நிலைய அடைய முடியுமா? ஏன்னா எப்ப வேணாலும் நடக்குமே! இல்லையா? இறுதி நேரம் எப்ப வேணாலும் வரும். அப்ப யோசிங்க. உங்களுடைய எத்தனை சங்கல்பங்கள் பயனுள்ளதா ஆகுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? அல்லது நீங்க உருவாக்குன சங்கல்பங்கள் எத்தன பயனுள்ளதா ஆச்சு? எத்தன பயனுள்ளதா ஆகல? அப்டின்னு அர்த்தம் தேவையற்ற சங்கல்பங்கள எவ்வளோ உருவாக்குனீங்க? ஏன்னா, சயின்ஸ் வந்து ரொம்ப முன்னேறி இருக்குது. ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு, தன்னுடைய ஆயுதத்தின் மூலமாக ஒரு வினாடியில அவங்களால வந்து விநாசத்தை ஏற்படுத்த முடியும்.
இல்லையா? உலகத்தையே அழிக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனா இப்போதைக்கு அது வேண்டான்னு இருக்கிறாங்க. ஒரு லெவலுக்கு மேல போனா போட்டுருவாங்கன்றாங்க. அப்ப அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னா 1 செகண்ட் தான். யார் மனம் எப்படி மாறும்னு தெரியாது. 1 செகண்ட் டக்குன்னு போயிடும். அப்ப சக்திகளுடைய இந்த அமைதி சக்தி ஒரு வினாடியில எங்க உட்கார்ந்துட்டு இருந்தாலும் தன்னுடைய காரியத்தை செய்ய முடியாதா? ஏன்னா, இங்க தான் பாபா சொல்றாரு, சயின்ஸ விட சைலன்ஸ் பவர்ஃபுல். அத நீங்க நிரூபிக்கணும்ன்றார். அப்ப ஒரு வினாடியில அவங்க எங்க வேணாலும் உட்கார்ந்துட்டு எந்த இடத்த வேணாலும் அழிக்க முடியும்னா, உங்களால எங்க வேணாலும் உட்கார்ந்துகிட்டு இந்த காரியத்த பண்ண முடியாதா? நீங்க நினைக்கிற காரியத்த பண்ண முடியாதா? அவங்க எங்கேயும் போக வேண்டிய அவசியமே கிடையாதுன்றார். இன்னும் கேட்டீங்கன்னா, இது இந்த இங்க இருந்துட்டு அந்த சூனியம் வைக்கிறது எல்லாமே இதோட நினைவு தான். இங்க நல்ல விஷயம் பண்றோம், அவங்க கெட்ட விஷயம் பண்றாங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு. உங்களுடைய சுத்த சங்கல்பங்கள் மூலமாக ஆத்மாக்கள கவர்ந்து இழுத்து இங்க கொண்டுட்டு வரும்ன்றார். இது ஒரு பிரதர் சொன்னாரு. அவரு சின்ன வயசுல சைக்கிள்ல போயிட்டே இருப்பாராம். அந்த பிரம்மகுமாரி சென்டர் வரும்போது அப்படியே வண்டி நிக்குமாம். நின்னு இப்படியே பார்ப்பாராம். ம். போர்ட பார்த்தா பிரம்மா குமாரின்னு இருக்கு. குமாரின்னு இருக்கு. ஏதோ பெண்கள் இயக்கமா? அப்படியே போயிடுவாராம். அடுத்த ம். நாள் வரும்போது மறுபடியும் அதே இடத்துல அப்படியே நின்னு யோசிச்சுட்டே இருப்பாராம். அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த சக்தி யோக பலம் புடிச்சு இழுக்குது. அதுக்கு பின்னாடி அதுவும் வேலை செய்யுது. அதான் சொல்றாரு. அது கொண்டுட்டு வரும் அப்படிங்கிறாரு. ம். அப்படின்னா நம்ம வெளில போய் சேவை செய்யக்கூடாதுன்னு இல்ல. செய்யணும். ஆனா இப்ப போக முடியாத இடங்கள்லாம் இருக்குது. நமக்கு தெரியாத மொழிகள்லாம் இருக்குது. இல்லையா? கடைசியில எல்லாம் பேயாலாம் அலைவாங்க. அந்த நேரம் உங்க யோக பலம் தான் புடிச்சு இழுத்துட்டு வரும். அங்க போயி இப்ப உக்ரைன்ல பிரச்சனைன்னா, அங்க போய் சக்தி குடுக்குறேன்னா யாரு நம்மள அலோவ் பண்ணுவாங்க? அதனால போக வேண்டிய அவசியம் இல்ல. இங்க இருந்தே உங்களால பண்ண முடியும்ன்றாரு. அந்த மாதிரி பிரபாவத்தையும் பார்ப்பீங்க. ஏன்னா பிரம்ம பாபா சாக்காரத்துல இருக்கும்பொழுது என்ன சொல்லுவாராம், நீங்க விடுற அம்பு பறவைய குத்தி உங்ககிட்ட எடுத்துட்டு வரணும்ன்றாரு. இல்லையா? ம். உங்க முன்னாடி அந்த பறவை விழணும். அந்த மாதிரி அம்பு விடணும்னு வரும். அது எப்ப சாத்தியம்? உங்களுடைய வில் பவர் மூலமாக இது நடக்கும். அப்படின்னு சொல்றாரு. செம சூப்பரா இருக்குது. ஓகே. மீதிய நம்ம அப்புறம் பார்க்கலாம் சிஸ்டர். ஓம் சாந்தி.